சாலமோன் கட்டின தேவாலயம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீதின் குமாரன் சாலமோன் தன் ஆட்சியில் தேவனுக்காக கட்டின பிரம்மாண்டமான தேவாலயம் இது. பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் பெரும்பான்மையானவை இந்த சாலமோன் தேவாலயம் நிலை நிற்கும் காலம் வரைக்கும் எழுதப்பட்டவை ஆகும். இந்த தேவாலயத்தின் பின்னணி, அதன் வரைபடம், அதன் ஆராதனைக்குரிய முக்கியத்துவத்தை பார்த்தால் உலகத்திலேயே மிக புனிதமான இந்த இடத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் மதிப்பையும் கூட்டுகிறது. எருசலேம் நகரமானது மத்திய பகுதி, கிதரோன் பள்ளத்தாக்கு, இம்னோன் பள்ளத்தாக்கு இவைகளை சுற்றி மலைமேல் இருக்கிற ஒரு பட்டணமாகும். இதில் சென்ட்ரல் மற்றும் கிதரோன் பள்ளத்தாக்குக்கு இடையே இருக்கிற மலைப்பகுதிதான் மோரியா மலையாகும். இம்மலையின் சிகரம் முன்னால் நீட்டிக்கொண்டிருக்கும் மிகப்பெரிய பரந்த ஒரு பாறை தற்பொழுது இது ராக் டூமின் கீழ் அமைந்திருக்கிறது. ஆதியாகமம் 22:2 படி இந்த தேவாலய மலைப்பகுதியான மோரியா மலையில்தான் ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலியிட்டார் என்பதை சொல்லுகிறது. இந்த எருசலேம் பட்டணம் எபூசியர்கள் வசமிருந்த பட்டணம். இதை தாவீது தனது ஆட்சி காலத்தில் கிமு 1000வது ஆண்டில் தாவீதின் நகரமாக்கி பின்பு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமில் கொண்டு வந்து வைத்து அதை தலைநகராக்கினார். சுமார் 400 வருஷங்களுக்கு மேலாக பயனில் இருந்த மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்திற்கு பதிலாக தாவீது தேவனுக்கு நிரந்தரமான ஒரு கட்டடத்தை கட்ட விரும்பினார். பழங்கால நகரமான இது மிகவும் சிறியதாய் இருந்தபடியால் இதை விரிவுபடுத்த தாவீது விரும்பி எபூசியனான ஒர்னானின் களத்தை தாவீது விலக்கி வாங்கினான். இந்த இடம் தாவீதின் நகரத்தை விட உயரமானதால் குன்றின் மேல் தேவனுடைய ஆலயத்தை கட்ட மிக அழகான இடமாய் இருந்தது. தாவீதின் மகனான சாலமோன் ஆட்சி காலத்தில் தேவாலயத்தின் கட்டடப் பணி ஆரம்பித்து 7 வருடங்கள் கட்டிடப் பணிக்கு பிறகு கிமு 960ஆம் ஆண்டில் சாலமோன் இந்த தேவாலயத்தை கட்டி முடித்தான். பெரும்பாலும் இது மோரியாவின் முன்னாக நீட்டிக்கொண்டிருக்கும் பாறையின் மேல் கட்டப்பட்டிருக்கலாம். தேவாலயத்திற்கு சற்று தெற்காக தனக்கென்று ஒரு புதியதான அரண்மனையையும் கட்டி நகரத்தின் மதில்களை மோரியா சிகரம் வரைக்கும் விரிவுபடுத்தினான் சாலமோன். சாலமோனின் இந்த தேவாலயம் மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியாக இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்திற்கும் ஏதேன் தோட்டத்திற்கும் அநேக ஒற்றுமைகள் இருப்பதால் ஏதேன் தோட்டத்தின் மாதிரிதான் ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரி, ஆசரிப்பு கூடார மாதிரிதான் சாலமோன் கட்டின தேவாலயத்தின் மாதிரி என்று வேதாகம வல்லுநர்கள் கருதுகின்றனர். யூத பாரம்பரியப்படி ஏதேன் தோட்டம் ஒரு குன்றின் மேல் இருந்ததாகவும் அந்த குன்றின் நடுவில் ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியும் விருட்சமும் இருந்ததாகவும் ஆதாமும் ஏவாளும் விலக்கப்பட்ட கனியை புசித்ததினால் தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். இதனால் அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே கிழக்கே துரத்தப்பட்டார்கள். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காமல் இருக்க ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் தேவன் காவலாக வைத்தார். இதன்படி ஆசரிப்பு கூடாரமானது ஏதேன் தோட்டத்தின் சாயலாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அமைக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரமானது வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 முக்கிய பிரகாரங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. வெளிப்பிரகாரமானது விழுந்து போன இந்த உலகத்தை குறித்து காட்டும்போது, உட்பிரகாரமானது அதிக புனிதமான பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. பிரதான ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாய் முன்னேறி திரைச்சிலைகளை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டும். அதே போல சாலமோன் தேவாலயமும் இந்த 3 நிலைகளை கொண்டது. அதுபோலவே ஆலயத்தின் தரைத்தள திட்டத்தின் அளவை மட்டும் ஆசரிப்பு கூடார ஆலயத்தின் அளவை விட இரட்டிப்பாக்கினார். சாலமோனின் தேவாலயத்தை அணுகும் போது முதலில் அதில் தென்படுவது வெண்கல பலிபீடம். இந்த பலிபீடம் நீளத்தில் 20 முழமும் அகலத்தில் 20 முழமும் உயரத்தில் 10 முழமும் கொண்டது. ஒரு முழம் என்றால்
முழங்கை துவங்கி நடுவிரல் நுனி வரைக்கும் உள்ள நீளமாகும், அல்லது கிட்டத்தட்ட 1.5 அடி நீளம் எனலாம். பலிபீடத்தின் 4 மூலைகளிலும் 4 கொம்புகள் இருந்தன. பெரும்பாலும் கொம்புகள் அதிகாரத்தை குறிக்கின்றது. இங்கேதான் பலிக்கான மிருகங்கள் பலியிட்டு எரிக்கப்படுவதுண்டு. இது புதிய ஏற்பாட்டில் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வருகையால் அவர் பலியிடப்பட்டதற்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டில் உள்ளது. தேவாலயத்தின் தென்கிழக்கில் வெண்கல தொட்டிகள் உள்ளன. சுமார் 12 காளைகள் ரிஷ்பங்களின் மேல் ஒவ்வொரு முக்கிய திசையிலும் 3 வைக்கப்பட்டிருந்தது. பண்டைய காலத்தில் ரிஷப்பம் என்பது பலத்தை குறிக்கிறது. மேலும் 12 என்னும் எண் பெரும்பாலும் இஸ்ரவேலின் கோத்திரங்களின் 12 கோத்திரங்களை குறிக்கிறது. வெண்கல கடலின் தொட்டிகளில் இருந்து தேவாலயத்தின் இருபுறத்திலும் தண்ணீரானது 10 வெண்கல கொப்பரைகளில் ஊற்றப்பட்டு பின் இது சக்கரகாரமாய் வெளிப்பிரகாரத்தில் ஆசாரியர்களின் வெவ்வேறு விதமான கழுவுதல் மற்றும் சுத்திகரித்தல் சடங்குகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. தேவாலயத்தின் தெற்கு, மேற்கு மற்றும் வடக்கு திசைகளில் 3 மாடிகளுக்கு அறைகள் மற்றும் சேமிப்பு அறைகள் என பல இருந்தன. இந்த அறைகளில் உட்சுவர்களில் படிக்கட்டுகளும் இருந்தன. அவைகள் ஆலயத்தின் சுவர்களிலே தாக்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே இருந்த சுவர்களில் பதிக்கப்பட்ட விளிம்புகளில் தாங்கியிருந்தது. அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் தென் திசையில் இருந்தது. இந்த அறைகளுக்குள் இருக்கும் மர ஏணிகள் வழியாகவே ஒவ்வொரு மாடிக்கும் ஏறி போகலாம். ஆலயத்திற்கு முன்பாக 2 பெரிய வெண்கல தூண்களும் முகப்பு மண்டலத்தில் பக்கவாட்டில் இருந்தன. இடது பக்க தூணிற்கு போவாஸ் என்றும் வலது பக்க தூணிற்கு யாகீன் என்றும் பெயரிடப்பட்டிருந்தது. ஆலயத்தின் கூரைகள் எல்லாம் லீலி இதழ்களாலும் மாதுளம் பழங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் பிரதான ஆசாரியின் ஆடையிலும் மடிந்த ஓரத்திலும் இந்த மாதுள பழ அடையாளங்களை காணலாம். சந்நிதி ஸ்தானத்தின் வாசல் பொன்னாலான 2 பெரிய கதவுகளில் கேருபீன்கள் மற்றும் மலர்ந்த பூக்கள் இவைகளால் பொறிக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தது. வேதாகமும் இந்த கதவு சட்டத்தை சுவரின் 4வது பகுதி என்று குறிப்பிடுகிறது. இதை நிபுணர்கள் ஒரு கதவுக்கு 4 மடிப்பு பலகைகளும், மகா பரிசுத்த ஸ்தலம் கிட்டத்தட்ட இதை போலவே இருக்கும், ஆனாலும் 4ற்கு பதிலாக 5 பலகைகளும் உண்டு என்கின்றனர். ஆலயத்தினுள்ளே இஸ்ரவேலர்களின் பிரதிநிதிகளாக ஆசாரியர்கள் மட்டுமே நுழைய முடியும். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் ஆசாரியர்கள் மூலமாகவே தேவனை சந்திக்க முடியும் என்று அர்த்தமாகும். முக்கிய வாசலுக்குள் நுழைந்தவுடனே பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைகிறீர்கள். இது ஒரு பெரிய அறை. 40 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரம் கொண்டதாகும். இந்த அறை பொன் தகட்டால் பூசப்பட்டு கேருபீன்கள், பேரீட்சை மரங்கள், மலர்ந்த மலர்கள் இவைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த அறையில் 10 பெரிய குத்து விளக்கு தண்டுகளும் ஒவ்வொரு பக்கத்திலும் 5 நிரந்தரமாய் எரிந்து கொண்டிருந்தது. மேலும் அறையின் மேற்பகுதியில் ஒடுங்கின ஜன்னல்கள் இருந்தன. அறையின் வலதுபுறத்தில் மேசையும் சமூகத்து அப்பங்களும் இருந்தன. இதில் 12 பெரிய தட்டையான அப்பங்கள் தினந்தோறும் வைக்கப்படும். ஆசாரியர்கள் இதை புசித்த பின் ஒவ்வொரு ஓய்வு நாளின் போதும் அந்த அப்பங்கள் புதிதாய் வைக்கப்படும். இது புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்கள் வாரந்தோறும் பங்கேற்கும் திருவிருந்து ராபோஜனத்திற்கு ஒப்பானதாக இருக்கிறது. பண்டைய காலத்தில் அப்பம் பிட்குதலும் ஒருவரோடு ஒருவர் உணவை பகிர்ந்து உண்ணுதல் போன்ற பிறரோடு சமாதானமாய் இருப்பதற்கான
அடையாள காரணங்களாகவும் சமாதானம், அன்பு, மன்னிப்பு போன்றவற்றுக்கு அடையாளமாகவும் இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக இருப்பது தூபபீடம் ஆகும். இந்த தூபபீடமானது சதுரமாக இருந்தது. ஒவ்வொரு மூலையிலும் 4 கொம்புகள் இருந்தன. எனவே இதுவும் பலிபீடத்திற்கு ஒத்தது போலவே இருந்தது. பலிபீடத்தில் மிருகங்களின் உடலை எரித்தார்கள். ஆனால் தூபபீடத்திலோ நறுமணம் தரும் சுகந்த வஸ்துக்களின் கலவைகளை எரித்தார்கள். தேவாலயத்தின் திரைக்கு முன்பாக தூபபீடத்தில் எரிக்கப்படும் தூப வர்க்கமானது தேவனுக்கு முன்பு சுகந்த வாசனையை கொண்டு போய் சேர்க்கிறது. இது பரிசுத்தவான்களின் ஜெபங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று கூறலாம். பிரதான ஆசாரியன் மட்டுமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைய முடியும். வருஷத்தில் ஒரு முறை, அதுவும் பாவ நிவர்த்தியின் நாளில்தான் பிரதான ஆசாரியன் உள்ளே நுழைய முடியும். பிரதான ஆசாரியன் மிகவும் அழகான இரத்தாம்பர சிவப்பும் நீலமும் மற்றும் வெள்ளை நிற சித்திர வேலைப்பாடுகள் உள்ள திரையின் வழியாக பிரதான ஆசாரியன் கடந்து செல்லுகிறான். அவன் அணிந்திருக்கும் ஏபோத்தின் நிறங்கள், மார்பதக்கத்தின் நிறங்கள் கூட இந்த திரைச்சீலையின் நிறத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. பிரதான ஆசாரியன் தேவாலயத்தின் திரைச்சீலையை கடந்து செல்ல வேண்டும். அப்படி கடந்து செல்லும் போது கேருபீன்களின் வழியாக தாண்டி செல்ல வேண்டும். இது ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போல் தேவனிடத்தில் நாம் திரும்பிச் செல்லும் வழியை போல இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையும் போதோ அந்த அறையானது மிக துல்லியமாக ஒரு கன சதுர அறையாகவே காணப்படுகிறது. அதன் நீளம் 20 முழம், அகலம் 20 முழம், உயரம் 20 முழம் என ஒரு கன சதுர அறையாகவே அது இருந்தது. அதன் சுவர்கள் பொன் தகட்டால் மூடப்பட்டு கேருபீன்களாலும் பேரிச்சை மரங்களாலும் மலர்ந்த பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. 2 பெரிய கேருபீன்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கவாட்டில் அறையின் நடுவில் இருந்தது. அந்த கேருபீன்களின் செட்டைகள் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் வரைக்கும் பறந்து விரிந்திருந்தது. இந்த அறையில்தான் தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருக்கும். இதுதான் ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டிய கடைசி இலக்காகும். சாலமோனின் தேவாலயம் எருசலேம் நகரத்திற்கு மட்டும் ஒரு மைல்கல் அல்ல. அது அதற்கும் மேல் தேவன் வசிக்கும் ஒரு இடமாகவே அது காணப்பட்டது. எனவேதான் புதிய ஏற்பாட்டில் தேவகுமாரனாகிய இயேசு வரும்போது கூட அந்த ஆலயம் முக்கிய இடமாக இருந்தது. எனவேதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து கூட அந்த எருசலேம் நகரத்தின் ஆலயத்தின் அருகே பலியானார்.